ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் எத்தனையோ நாட்களாய் இது திட்டமிடப்பட்டாலும் இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் முன் குறித்தார். அருமையான மகன் ஜோயல் பிரசன்னகுமார் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் மகனை பெயர் சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மகனை ஆண்டவர் முன் குறித்தார். அருமையான குடும்பத்தாரை நன்கு அறிவேன். அருமையான சகோதரி அவர்கள் மதிப்புக்குரிய ஜிஎஸ் அண்ணன் அவர்களை ஒவ்வொரு வருடமும் வைத்து அவர்கள் கூட்டத்தை நடத்துவார்கள். அதே போல அடியேனும் கூட கிட்டத்தட்ட 9 வருடங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக ஊழியத்தை செய்து வந்தோம். அப்போ ஜோயல் பள்ளி படிப்பை படிக்கும்போது நன்கு அறிவேன். மீட்டிங்ல எல்லாம் கீபோர்டு வாசிப்பாப்ல, தப்லா வாசிப்பாப்ல. அப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருந்தப்ப ஆண்டுடைய அழைப்பை பெற்று அநேக சந்தேகங்கள் அவருக்கு இருக்கும். அப்போ என்கிட்ட ஒரு நாள் டவுட்லாம் கேட்கணும்னு சொல்லி மீட்டிங் முடிச்சு நாங்கள் சாப்பிடும் போது உட்காந்து பார்த்தா நிறைய டவுட்ஸ் கேட்குறாரு. அந்த டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கிளியர் பண்ணக்கூடிய டவுட்ஸ் இல்லை, நிறைய சந்தேகங்கள் இருந்தபடியால ஒரு நாளை ஒதுக்கி நானும் இன்னொரு பாஸ்டும் என் கூட வந்தார். 2 பேரும் ஜோயலோட உட்காந்தோம். டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே இன்னைக்கு எடுத்து வச்சிரு ஜோயல் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பேக் ஃபுல்லா டவுட்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய புக்ல எழுதி வச்சிருக்காப்புல டவுட்ஸ். இது புஸ்தகம் இப்பதான் வெளியிடுறாரு. ஆனா இது நான் சொல்றது 2017 நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட். 2017 18 அவ்வளோ சந்தேகங்கள் வைத்திருந்தாரு. அப்போ அநேக சந்தேகங்கள் எங்கிட்ட கேட்கறது வழக்கம். அப்போ அதை தொடர்ந்து அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து குடும்பமாக அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. அருமையான சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் எஸ்தர் ஜெபக்குழு என்ற ஊழியத்தை 18 வருடங்களாக செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜோயலுக்கு தரிசனம் விடுதலை அற்புதர் ஊழியம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்று பெயர் மாற்றப்படுகிறது. பெயர் மட்டும் மாற்றப்படல, முன்குறிக்கப்பட்ட தரிசனமானது அப்பதான் பிறப்பிக்கப்பட்டது. அந்த தரிசனம் பிறப்பிக்கப்பட்ட உடனே என்ன நடந்தது அப்படின்னா, பெரிய புயல் கொந்தளிப்பு எங்க வந்தது அப்படின்னா, அது வரைக்கும் குடும்பத்துல வேலையில பிசினஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்ப ஜோயல் ஊழியத்துக்குன்னு முன்குறிக்கப்பட்டு அதை தொடங்கினாரோ உடனே பிசினஸ்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு கட்டம் வரும்போது பாத்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். அப்ப ஜோயல் கால் பண்றாப்ல. அப்ப ஜோயல் கால் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில காரியங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு. நானும் ஜெபிக்கிறேன். அப்ப ஜோயல்கிட்ட சொல்லும் போது இது எல்லாமே எதுக்காக, இந்த எல்லா பிரச்சனைகளும் எதுக்காக அப்படின்னு சொன்னா ஜோயல் நிமித்தமா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது எல்லாமே எவ்வளவு வேகமா வந்துச்சோ அதை விட வேகமா காணாமல் போயிடும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை, அநேக வார்த்தையினாலே அவர்களை தேற்றும்படி ஆண்டவர் என்னை வைத்திருந்தார். அப்போ காலங்கள் கடந்தது. அப்ப திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு, அங்கிள் ஒரு புஸ்தகத்தை எழுதணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் ஏவிருக்காரு. அப்போ உடனே அதை ஜெபிச்சு தொடங்கணும். அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு, பரிசுத்த வாழ்வுக்கான அடிப்படை சத்தியங்கள். ஸோ இந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்றது இது வெறும் ஆரம்பம் மட்டும். ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற தரிசனமும் ஃபயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வோம். இன்னும் அநேக புஸ்தகங்கள் அவர் எழுதுவதற்குரிய தரிசனம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் ஏற்கனவே. இனி ஒவ்வொரு புஸ்தகமாக வெளிவந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஜோயலுக்காகவும் அவருடைய தரிசனங்கள் நிறைவேறுவதற்காகவும் விடுதலை அற்புதர் ஊழியத்திற்காகவும் மற்றும் அவருடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.